வணக்கம். நான் பார்த்தேன் சமைத்தேன் அன்னபூர்ணி. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கோட்டயத்துல இருக்க இல்லிக்கல் கல்லுங்கிற இடத்த தான். இதை பற்றி நான் சொல்லிகிட்டே வரேன். இது வந்து நாங்கள் கோகனட் லகூனில் இருந்தோம் இல்லையா, அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் கார்லேயே வந்துட்டோம். இங்கே வந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா கோட்டயம் வந்து ரொம்ப அழகான ப்ளேஸு. இங்கேயே நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால நாங்கள் கார்லேருந்து அங்கே கிளம்பிட்டோம். அதை வெக்கேட் பண்ணிட்டு இங்கே ஒரு இடத்துல புக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 2 நாள் இருந்து இந்த இடங்கள்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த போகிற வழி எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்கும். கேரளாவே பச்சையாக தான் இருக்கும். அதே மாதிரி எங்கேயுமே ஒரு பச்சை. ஆனால் இதில் பெரிய விசேஷம் என்னன்னாக்கா, எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஏதாவது ஒரு வீடு இல்லைன்னா மனுஷா இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கலாம். எதுவுமே ஹேபிட்டன்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. மனித நடமாட்டம் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். அந்த போகிற இடத்துலலாம் எவ்வளோ அழகாக இருந்தது. அந்த வாழை தோட்டங்களும் பலா தோட்டங்களும் வெற்றிலை மிளகு எல்லாமே இருக்கும். இங்கே ரொம்ப ரிச்சான ஒரு பிளேஸு. காஃபி கூட இங்கே இருக்குது. அவ்வளோ அழகான ஒரு பிளேஸு. சின்னமின் பட்டை இருக்கு இல்லையா, அது ஏலக்காய் எல்லாம் இருக்குது இங்கே. அதாவது இது வந்து அந்த ஸ்பைசஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் இங்கே போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் ஸ்னோ கவர்ட் மவுண்டன்ஸ்ன்னு சொல்லணும். ஸ்னோ இல்லை ஆக்சுவலாக, ஆனால் ஒரே மிஸ்ட்டு. அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போனோம். இதுக்கு ஏன் இல்லிக்கல் கல்லுன்னு பேர் வந்ததுன்னா, இது வந்து ஒரு ராக் ஃபார்மேஷன் தான். எவ்வளவோ வருஷங்கள், ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கல் வந்து பாறை வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வந்து ஒரு கல் அந்த மலைக்கு மேலே, இல்லிக்கல் மலைன்னு பேர், அந்த மலைக்கு மேலே தனியாக நின்றுருக்கு. அது எங்கேயாவது விழுந்துருமோன்னு பயமாக இருக்கும். ஆனால் சாரி, எவ்வளவோ வருஷங்களாக அது வந்து அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அங்கே போகிறதுக்கு வந்து நாங்கள் இங்கே வந்துட்டோம். ஒரு இடம் வரைக்கும் தான் காரில் போக முடியும். அப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து ஜீப் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளை அழைச்சின்னு போகிறது. அதுக்கு ஏதோ 50 ரூபாயோ என்னமோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் அந்த சப்மிட், அதாவது அந்த இல்லீகல் கலர் நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்கா நடந்து தான் போகணும். எல்லாம் படிக்கட்டு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அங்கே அப்படி போகிறது. நான் வந்து அங்கே போன உடனேயே அந்த நடக்கிற டிஸ்டன்ஸை பார்த்துட்டு நான் சொன்னேன் வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் அந்த ஜீப் போகும், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நடந்து போகணுன்னு. என்னால் முடியாது, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கோ அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன். ஆனால் எங்கள் ஹஸ்பண்ட் எதையுமே ஹி வில் நெவர் கிவ் அப். எல்லாமே மறுபடியும் ட்ரை பண்ணி எப்படியாவது அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இஸ் அ கோ கெட்டர். அதனால் அவர் என்ன சொன்னார்னா, இல்லை உன்னால் முடியும், நான் உன்னை அழிச்சுன்னு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். இதில் ஒரு பெரிய அதிசயம் என்னென்னா, எங்களுக்கு ஊர் பேர் தெரியாதவா எவ்வளவோ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து, அதாவது தமிழ் பேசுகிறவா இருந்தால், அப்புறம் ஸ்ரீலங்காலேருந்து ஆட்கள் வந்திருந்தா, ஹிந்தி பேசுகிறவா இருந்தால், குஜராத்தி பேசுகிறவா இருந்தால், அப்படி நிறைய வந்து ஹிந்தி எல்லா ரிலிஜனை சேர்ந்தவாளும் அங்கே இருந்தால், அவள் எல்லோரையும் எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் கண்டிப்பாக ஏறணும் அப்படின்னு சொல்லி எங்களை அழிச்சுட்டு போனால், நீங்கள் வாங்கோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் அன்பு. இந்த மாதிரி ஒரு அன்பை நான் பார்த்ததே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறவா கூட நம்மக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருக்க மாட்டா. அவ்வளோ தூரம் நம்மக்கிட்ட லவ்விங்காக எங்களை வந்து வாங்கோன்னு சொல்லி அழிச்சுன்னு போனால், அதுக்கப்புறம் பாதி வழி ஏறினப்புறம் அங்கங்கே அந்த குடிக்கிறதுக்கு தண்ணி, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. அது வந்து நாங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட ஒருத்தர் வந்து எங்களுக்கு அந்த கோகனட் வாட்டர் வாங்கி, இல்லைன்னா நீங்கள் 2 பேரும் மாதாஜி மாஜி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் 2 பேருக்கும் வாங்கி கொடுத்தா. பைசாவும் வாங்கிக்கவே மாட்டேன்னுட்டா. ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது. அப்புறம் எங்களை வந்து அந்த இடத்துக்கு வந்து வாங்க நம்ம ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சின்னு போனேன். ஆனால் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் கொஞ்சம் மொள்ளமாக, எனக்காக எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மொள்ளமாக தான் ஏறி, யூ ஓன்ட் பிலீவ் இட், நாங்கள் ஃபுல்லாகவே ஏறிட்டோம். அந்த சப்மிட்டை அடைஞ்ச உடனே போகிற வழியெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இட் இஸ் நாட் ஈஸி. எல்லா இடத்தையும் இப்படி வந்து சிமெண்ட் போட்ட மாதிரி இருக்கல. சில இடங்கள்லாம் கல் மண் இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்தது. அங்கே நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் அது முள்ளமாக ஏறி நம்ம வந்து கடைசி வரைக்கும் போகணும். இங்கே இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த கட்டிருக்காடு, இதெல்லாம் வியூ பாயிண்ட்ஸு. இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். நீங்கள் பாருங்கோ எவ்வளோ தூரம் மிஸ்டோட கவராக இருக்குது அப்படியே அந்த மவுண்டன். அப்படி ஒரு காற்று, அதாவது வெளியில் வந்து அவள் அந்த என்ட்ரன்ஸில் கார் நிறுத்தி வச்சுருக்கா இல்லையா, அந்த காரே ஆடுறதுன்னா பாருங்கோ அந்த அளவுக்கு காற்று. சுற்றி வர மலை. இதை பற்றி ஒரு அதிசயம் என்னென்னா, இது 3 மலையாக சேர்ந்துருக்கு.
ஒன்று வந்து கொடைமலை மலான்னு பேர். கொடைனா இந்த மஷ்ரூம் ஷேப்பில் ஒன்று, இன்னொன்று வந்து கூனன் மலா. கூனன் குன்னு இல்லைன்னா மலை. கூனன்னா கொஞ்சம் குனிஞ்சாப்பில் ஹஞ்ச் பேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த முதுகு கொஞ்சம் குனிஞ்சா மாதிரி இருக்குமே, அது மாதிரி ஒரு மலை இருக்குது. அப்புறம் அடுத்தது வந்து நரக்பாலம்னு, அதாவது இதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாலம் வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறா. இந்த கல் இருக்குது இல்லையா, இந்த மலைக்கு மலை வந்து 6000 அடி வசனத்தில் இருக்குது சீ லெவல்லேருந்துன்னு சொல்கிறா. ட்ரெக்கிங் போகிறவாள்லாம் அந்த கல் மேலே வரைக்கும் போவாள். ஆனால் அது கொஞ்சம் டேஞ்சரஸ். ஆனால் நாங்கள் வந்து அந்த கல்லோட சப்மிட்டை கரெக்டாக அடைஞ்சிட்டோம். நாங்கள் அப்படி அடைஞ்சதுக்கப்புறமா எங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி நம்ம வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நிறைய வீடியோஸ் வந்து இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் எடுத்தார். ஏன்னா இது வந்து கொஞ்சம் அந்த கட்டியிருக்கிறதோடு அருகில் போய் எடுக்க வேண்டியதாக இருந்தது. சில இடங்கள்லன்னா நம்ம கொஞ்சம் தாண்டி போனாக்கா கொஞ்சம் மணல் கிணல் கொஞ்சம் கல்லாக இருக்குது. அதனால இவரே போய் இதெல்லாம் எடுத்துன்னு வந்தார். நீங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் மேகம். அங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த மிஸ்ட்டு கவர்டு மவுண்டன்ஸு, அது பக்கத்தில் இருக்கிறது இந்த பச்சை மலை காடு. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம். அதாவது நேச்சரோட பியூட்டி, இந்த ராக் ஃபார்மேஷன், ஃபால்ஸு, இது இந்த காடு, இதெல்லாம் கடவுளாக தான் பண்ணியிருக்கார். இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ நீங்கள்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் த பிகினிங் பாயிண்ட். இங்கே தான் இது மாதிரி தான் இருக்குது. நிறைய இடங்கள்ல ஏதோ இங்கே ரோடு போகிறது இல்லையா, இது மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் இடங்கள்ல அவள் கட்டியிருக்கா. நாங்கள் கடைசியில் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த அடைஞ்சிட்டோம். அடைஞ்ச உடனே எல்லோரும் எங்களுக்கு பயங்கரமாக கிளாப் பண்ணினா, அப்புறம் எங்களை வந்து இது மாதிரி காமிக்க சொன்னால் ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாவா தான் எங்கள் 2 பேரையும் அதை தான் எடுத்திருக்கோம். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். ப்ளீஸ் லைக், share to your friends and then subscribe. Thank you friends, please support me. Thank you.